ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒரு புது அனிமே தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஆன்கோயிங் அனிமே டோம் ரைடர் கிங் அப்படிங்கிறது. நீங்க சோலோ லெவலிங் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதோட சாயிலே வந்துட்டு இருக்கும் அனிமே பார்க்குறவங்களுக்கு. பட் மேன்வா படிக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு பழக்கப்பட்ட ஜானர் தான். இந்த மேன்வா வந்துட்டு நீங்க அப்பயே நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு அப்பவே அனிமே வருதுன்னு தெரியும். ஸோ அனிமே போட்டுட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமே அப்படிங்கிறனால தான் இவ்வளோ நாள் போடாமல் வச்சிருந்தேன். ஸோ ஃபைனலா இது வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. சோலோ லெவலிங் அலக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு கேள்விக்குறி தான். பட் அதோட சாயில தான் வந்துட்டு இருக்க போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக் அவுட்லைன் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து டைம் டிராவல் பண்ணி ரெலிக்ஸை வந்துட்டு கண்டுபிடிப்பான். நிறைய இது பவர் இருக்கிறது, அதை வச்சுதான் ஸ்டோரி வந்துட்டு மூவ் ஆகும். உள்ள போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாராச்சும் லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம ஒரு 6K லைக்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த எபிசோட வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம சேனலோட க்ரோத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். நானுமே இதை கண்டினியூ பண்ணுவேன். ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் அதையுமே வந்துட்டு கொடுத்து விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பாம்பு கூட சண்டை போட்டு இருக்கா. என்ன அந்த பாம்பை மட்டும் சிஜி ஏதாவது 3D அனிமேஷன் மாதிரி பண்ணிக்காங்க. அது ஒண்ணுதான் குறை. அதுவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றப்ப அவன் தப்பிச்சு அதோட வாயை அட்டாக் பண்றப்போ பல்ல வச்சு தடுத்துறது. பல்ல அவனால தவிர்க்க முடியல. மறுபடியும் செவுத்துல ஏறி அதை அட்டாக் பண்ண வரப்போ அவன் வெப்பன்ல ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த மான்ஸ்டரே வாயில கடிக்காம வால்ல அடிச்சு போட்டுருது அவனை. அதுக்கப்புறம் மறுபடியும் அட்டாக் பண்ண வரப்போ ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு மறுபடியும் அந்த பவரை யூஸ் பண்ணி அதோட மண்டையிலே போய் குத்துறான். ஆனா ஸ்வாட் இருந்துட்டு உடஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு அவனோட காலை இருந்துட்டு புடிச்சு நல்லா கடிக்க ஆரம்பிச்சிருது. இவனும் அந்த உடஞ்ச கத்திய வச்சு குத்துறான். எதுவுமே பண்ண முடியல. டாமிட், இப்படி வந்துட்டு இது நடக்க கூடாதே, டேஜூன் குவான் அப்படின்னு கத்துறான். ஏன்னா அவன் தான் ஹீரோக்கு இந்த மாதிரி இந்த மிஷன் என்னாலும் முடிஞ்சே ஆகணும், அதுக்கான ரிவார்டை வந்துட்டு நான் தந்துறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்கான். ஆனா வந்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஹீரோவும் அந்த உடஞ்ச கத்தியை எடுத்துட்டு அந்த மான்ஸ்டர் பார்த்துட்டு இன்னைக்கு நான் சாவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். ஆனா ஆக்சுவலா அது கொல்லவும் வந்துருது. ஹீரோ இருந்துட்டு சா ஜூஹான் வயசு 38 இப்படிதான் வந்துட்டு நான் சாக போறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் வாய மூறியா, நான் பேசுறது உனக்கு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். அங்க இருக்கிற டைமே இருந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருது. ஹீரோ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெலிக் இருந்துட்டு பேசுறது ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்னேக் இருந்துட்டு போட்டு தள்ளிட்டு என்னை காப்பாத்து அப்படிங்கிறப்போ அந்த குரல் இருந்துட்டு என்ன இதை கொண்டுட்டா நீங்க இருந்து உயிரோட போயிருவேன்னு நினைக்கிறியா, கொஞ்சம் கீழே பாரு, உன்னோட உடம்பே இருந்துட்டு பாதியா இருக்கு, இப்போ வலியே தெரியாத அளவுக்கு உனக்கு வந்துட்டு அந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கா, இதை நான் கொண்டுட்டா எப்படி இங்க இருந்து தவழ்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா, உனக்கு டைம் வந்துட்டு முடிஞ்சு. ஒரு நல்ல டேலண்டான இருக்கிறவன் ராங்கான காலகட்டத்தில் பிறந்துட்ட உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நீ சாக போற அப்படிங்கிறப்போ ஹீரோ இருந்துட்டு நான் வேணும்னே இந்த மாதிரி வந்துட்டு வாழல, டேஜூன் குவான் என்ன ஆனாலும் சரி உன்னை வந்துட்டு நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த பேசிட்டு இருக்க குரலுக்கு சொந்தக்கார ரிலீக் வந்துட்டு ஒரு காக்கா. ஹவ் அமேசிங், உன்ன மாதிரி ஒரு டேலண்ட்டை இங்க சாக விடுறது வந்துட்டு வேஸ்ட் தான். சோ உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், போயிட்டு உண்மையான கிங்கோட அரியாசனத்தை வந்துட்டு நீ கிளைம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பவரை யூஸ் பண்றப்போ ஹீரோக்கு கால்லாம் திரும்பி வந்துருது. ஹீரோ இருந்துட்டு என்னது அந்த ரெலிக்கு, ஒரு ஈகிள் வந்திருந்தா பரவாயில்ல, ஒரு காக்கா வருது, பட் அது அட்லீஸ்ட் ஒரு காட் லெவல் ரெலிக்கா வச்சு இருக்கணும். ஆனா வெயிட், என்னோட கால் வந்துட்டு திரும்ப வந்துருச்சா, அது மட்டும் இல்லாம நான் உயிரோட இருக்கேன். ஆனா இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ஹீரோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க ஏ தம்பி நான் பேரு கேட்டுட்டு இருக்கேன் சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு இருக்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இது இந்த காக்காவோட வேலை தானா, நான் கனவு காண்றேனா இல்ல வெறும் பிரம்மையா அப்படின்னு இருக்கிறப்போ பேரு சொல்லுப்பா, பாரு நியூ இயர் தொடங்கிருச்சு, இன்னும் வீட்டுக்கு கூட போக முடியல 2025 அப்படிங்கிறப்போ ஹீரோ அங்க இயரை வந்துட்டு பார்த்துட்டு 2025 அது வந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடியாச்சே, அப்படின்னா நான் வந்துட்டு டைம் டிராவல் வந்துட்டு பண்ணிருக்கேனா அப்படிங்கிறப்போ அங்க பேசிட்டு இருக்க லேடி இருந்துட்டு ஹே கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற, நீ படிக்கிற மாதிரி நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் வந்துட்டு என்கிட்ட சண்டை போடுவான், நான் எப்படா அட்டாக் பண்ணவே இருப்பேன் அப்படின்னு பார்த்துட்டு நான் சும்மா தள்ளி விடுறப்ப கீழே விழுந்துருவான். 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை எப்படி சால்வ் பண்ண, என்கிட்ட நிறைய பணம் கேட்டாங்க, மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தை வந்துட்டு குறைக்க வேண்டியதா போச்சு, என்கிட்ட அப்ப பணமும் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த லேடி இருந்துட்டு அடிக்க வந்துடுறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அதை பிளாக் பண்றான். உங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணான், பணக்காரங்க தான் இந்த மாதிரி மோசமானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பையன் அடிக்க வரான். ஹீரோ அவனை தூக்கி வீசிக்கிறான். என்னோட பாடி வந்துட்டு லைட்டா ஃபீல் ஆகுது, அந்த ரெலிக்னால ஏற்படுற அந்த சிக்னஸ் இருந்துட்டு எனக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம 15 வருஷமா நான் பில்டு பண்ண காம்பாட் ஸ்கில் எல்லாமே என்னோட பாடியில வந்துட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஆனா ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஏன்னா அது வந்து போலீஸ் ஸ்டேஷன், உள்ளுக்குள்ளே வச்சு அடிச்சு சும்மா விடுவாங்களா, ஹீரோ தூக்கி லாக்அப்ல போட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே முக்கியமே இல்லை, ஏன்னா
ரெலிக் வந்துட்டதுக்கு அப்புறம் இது எல்லாமே வேஸ்ட் லேண்டா வந்துட்டு மாறப்போகுது. 2025ல நிறைய எர்த்குயிக் வந்து இந்த உலகம் முழுக்க டோம் இருந்துட்டு உருவாச்சு. அதுக்குள்ள பல ஃபிக்ஷன்லயும் பல புராண கதைகளும் இருந்த ரெலிக்ஸ் வந்துட்டு இருக்கும். எந்த அளவுக்கு அந்த கதையை வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த ரெலிக்ஸ் வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கும். அது மனுஷங்களுக்கு பவரை தரும். லக்கிலி நான் வந்துட்டு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ரெலிக்கை வந்துட்டு கண்டுபிடிச்சேன். அது மூலியமா ரெலிக்கு டோம்ப பத்தின நிறைய நாலேஜ் வந்துட்டு எனக்கு கிடைச்சது. அதை எக்ஸ்கேட் பண்றது. சோ இதை வச்சு என்னோட லைஃபை வந்துட்டு நல்லா மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படிங்கிறப்போ ஒருத்தர் இந்த மாதிரி டோம்புக்குள்ள போறப்ப இது வந்துட்டு டிகேபிஎம்ஓக்கு சொந்தமானது, நீங்க போக கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு அட்டாக் பண்ண வரப்ப அவங்க ஸ்டாஃபை உடைச்சு ஷூட் பண்ண போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோ இருந்துட்டு அந்த டேஜன் குவான் இருந்துட்டு சேர்மேனா அந்த டிகேபிஎம் கம்பெனிக்கு வந்துட்டு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எல்லா டோம்பையுமே இருந்துட்டு தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. வேற யாராலுமே அவங்கள தவிர அந்த ரெலிக்ஸை வந்துட்டு எக்ஸ்கவேட் பண்ண முடியல. என்னோட எக்ஸ்கவேட்டிங் ஸ்கில் தெரிஞ்சு என்ன வந்துட்டு அந்த கம்பெனில ரெக்வரட் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான வேலையும் பண்ண, ஸ்மக்லிங், தெஃப்ட், ஸ்பையிங், கவர்மெண்ட் தடை செஞ்ச டோம்புக்குள்ள போயிட்டு ரெலிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். என்னால அந்த டேஜன் குவான் வந்து நல்ல பணத்தை வந்து சம்பாதிச்சான் அப்படிங்கிறான். அப்பவே நிறைய பேர் இவனை பாரு அவனோட கால நக்கி பொழைச்சிட்டு இருக்கான், வேலைன்னா நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஹீரோ மூஞ்சு படவே பேசுறாங்க. ஹீரோ இருந்துட்டு இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு நான் அவனோட டாக் மாதிரி இருந்தேன். ஆனா கடைசியில என்னையா வந்துட்டு டிராப்ல தள்ளிட்டான். சீக்கிரமே எனக்கு வந்துட்டு ரெலிக் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் எனக்கு ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கிறதுனால ஓகே, பட் ரெலிக்க எக்ஸ்கவேட் பண்றதுக்கு ரெடி ஆகணும் எப்படி அப்படிங்கிறப்போ ஹீரோக்கு முன்னாடி சிஸ்டம்ல வந்து டெக்ஸ்ட் வருது. ஹீரோ என்ன காத்துல எழுத்து வருது, என் மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சா அப்படிங்கிறப்ப மறுபடியும் வருது. ஹீரோ இருந்துட்டு ஒரு ரெலிக்கால தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹே க்ரோ இன்னுமே நீ பாத்துட்டு தான் இருக்கியா, என்ன வேணும் அப்படிங்கிறப்போ எஃப்ராங்க் ஸ்கில் ஸ்பை அப்படிங்கிறது ஒண்ணு வருது. 1 மீட்டர் ரேடியஸ்ல ஹீரோவால எதை வேணாலும் பார்க்க முடியும். அப்ப ஹீரோ வந்துட்டு அதை குத்துறான், அது வேற இடத்துல வருது. உங்களுக்கு வந்துட்டு 4 ஸ்கில் இருக்கு, மத்த 3 ஸ்கில்லையும் வந்துட்டு அன்லாக் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோக்கு வந்துட்டு கொஸ்ட் வருது. அப்ப அதை பார்த்துட்டு இருக்கப்ப போலீஸ் வந்துட்டு தம்பி அமைதியா இருப்பா அப்படின்னு போறப்ப ஹீரோ வந்துட்டு என் கண்ணுங்களுக்கு மட்டும்தான் இது தெரியுதா, இந்த ஸ்பை ஸ்கில் வந்துட்டு 1 மீட்டர் ரேடியஸ்ல எல்லாத்தையுமே பார்க்க விடுது. எனக்கு இது அந்த ஆர்கியாலஜிஸ்ட் ரெலிக் கொடுத்த பவர் ஆச்சு. பட் இப்ப அந்த ரெலிக்கே இல்ல, பட் அந்த பவர் இருக்கா அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான். பட் இந்த மாதிரி ரெலிக் இருந்துட்டு மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, எதுக்காக இது வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ஜியானு அப்படிங்கிற வந்துட்டு நம்ம ஹீரோவை வெளியே எடுத்துறாப்ல. இந்த பையன் தான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி எல்லாத்தையும் வம்பெழுத்துட்டு இருப்பான், அவனை தான் உள்ள உட்கார வச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜியானு மண்டையில ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற ஆள் கிடையாது, நீனு லாக்அப்ல இருந்தனால பயந்துட்டியோ அப்படிங்கிறப்பல ஹீரோ வந்துட்டு இவர் தான் டிடெக்டிவ் ஜியானு, எனக்கு யாருமே இல்லாத போய் இவர் தான் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் இப்ப இந்த உலகத்துல ஏதாச்சும் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கா, லைக் சூப்பர் பவர்ல எதுவும் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிறப்போ அவர் வந்துட்டு உண்மையுமே உனக்கு மண்டையில அடிதான் பட்டுருச்சோ, வெல் அப்பப்ப என் ஒய்ஃபுக்கு தான் சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி தெரியும், என்ன சீக்ரெட் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவா, உனக்கு இன்னைக்கு ரஃப் டேவா இருக்கு, வீட்டுக்கு போய் நல்லா தூங்கு அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு சோ டோம் மட்டும்தான் அங்க இங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கு. யாருமே இன்னும் ரெலிக்க வந்துட்டு யூஸ் பண்ணவே இல்ல. இதுதான் மூவ மேக் பண்ணதுக்கு பர்ஃபெக்டான டைமிங். பட் காசு வேணுமே. ஸ்டார்டிங்ல நிறைய டோம் இருந்துட்டு யூரோப்லயும் அமெரிக்காலயும் தான் இருக்கு, பிளேன் டிக்கெட் காசு வேணும் அப்படிங்கிறப்ப ஹே என்ன ஒர்க் பண்ணாம இப்படி சும்மா சுத்திட்டு இருக்க அப்படின்னு சில பேர் கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதோ வந்துட்டானுங்களே எனக்கு காசு கொடுக்கறதுக்கு. இந்த பார்க் யோக்னேட் இருந்துட்டு ஒரு மாப்ஸ்டர், பட் இப்போ ஒரு லோக்கல் ரவுடியா இருக்கான். அவங்க ஓல்டர் சிஸ்டரோட சேர்ந்து ஒரு கேலரியா ரன் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல்ல எனக்கு காசு தேவைப்படுறப்ப இவங்களுக்காக தான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவேன், என்ன போட்டு அடிப்பானுங்க, அத்தனூண்டு காசுக்கு என்ன நல்லா அசிங்கப்படுத்துவானுங்க அப்படின்னு நினைக்கிறப்போ என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காது திருவி அடிக்கலான்னு வரப்ப ஹீரோ வந்துட்டு அவனை கண்ணமா அரைஞ்சு தூக்கி வீசிக்கிறான். போயிட்டு உங்க பாஸ் கிட்ட சொல்லுங்க என்னோட வேலையை வந்து நான் ரிசைன் பண்றேன், எனக்கு மிச்சம் இருக்கிற பணத்தை வந்துட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறப்ப என்ன ஓவரா பேசுற அப்படின்ட்டு அவங்க அடிக்க வரானுங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு அவங்களுமே அடிச்சு போட்டுறான். மத்த 3 பேர் இவனுக்கு எப்படி இவ்வளவு ஃபைட் பண்ண வந்துட்டு தெரியுது, இவன் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண போனா ஹீரோ வந்துட்டு அவங்களையுமே அடிச்சு போட்டுறான். எல்லாம் மூக்கு வலிக்குது கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறானுங்க. எப்படி வந்துட்டு இவனுக்கு இவ்வளவு சண்டை போட தெரியுது அப்படிங்கிறப்போ ஹீரோ இருந்துட்டு 15 வருஷமா சேர்த்து வச்ச ஸ்கில் அப்படிதானே இருக்கும், பட் என்னோட பழைய உடம்புல இருந்த பவரை வந்துட்டு நான் மிஸ் பண்றேன், சீக்கிரம் இதை வந்துட்டு நான் முடிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பாஸ் அப்படிங்கிறவன் ஒரு கத்தியை வந்துட்டு வெளியே எடுக்கிறான். அப்போ பக்கத்துல இருக்கிறவன் பாஸ் உண்மையிலுமே அந்த பையனுக்கு பெரிய காயது ஏற்படுற போகுது அப்படிங்கிறப்ப நீ வாய மூடு அப்படின்னு அவன் சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு அந்த கத்தி அது ரெலிக்காச்சே. வெல் இந்த கட்டத்துல டோம்ல இருந்து சில ரெலிக் வந்துட்டு வெளியே வந்து ஹியூமன் சொசைட்டிக்குள்ள வந்துட்டு கலந்துருக்கும். வெல் இப்ப அந்த ரெலிக் வந்துட்டு எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு சிரிக்கிறான். அதோட இந்த எபிசோட வந்துட்டு முடியுது. கைஸ் இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு லைட்டா சோலோ லெவலிங் மாதிரி இருக்கதான் செய்யும், பட் அந்த அனிமேஷன் ஒன்னு 3Dல பண்ணது மட்டும் தான் எனக்கு ஒன்று குறை. ஆனா பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு நண்பர்களே, ஞாபகம் இருக்கா? அது ரிலீஸ் ஆனப்ப இருந்த அனிமேஷன்லாம் கம்பேர் பண்றப்ப இது எவ்வளவோ பெட்டரான ஒரு விஷயம் தான். சோ பிரச்சனை கிடையாது, இது வந்துட்டு வாரம் தான் வரும், கண்டினியூ பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.